பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, என்னாகமத்தின் புஸ்தகம் 13-14 அதிகாரம் எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு அதிகாரம். இதில் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது எல்லா ஜனங்களும் கூடி அழுது புலம்பி ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ஆமே, எங்களை இந்த வனாந்தரத்திலே கொல்லும்படியாக கொண்டு வந்து ஆமேன் அப்படின்னு சொல்லி என்று அவர் எல்லாரும் கூக்குரல் இடுகிறார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் தேவ சமூகத்தில் விழுகிறார்கள். மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அன்று சொல்லுகிற வார்த்தை தான் என்னாகமம் புஸ்தகம் 14 அதிகாரம் 20 அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே ஜனங்களை மன்னித்தேன் அப்படி சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசை என்ன? நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை சொந்தமாக்கி, தேவன் மகிமை என்றால் என்ன? ஆண்டவர் உண்டாக்குவதற்கு எல்லாம் புறப்பாட்டமான இந்த வாழ்க்கையை நாம் சுதந்திரித்து இந்த பூமியிலே நன்றாய் விசாலமான தேசத்திலே நல்ல வீட்டை கட்டி குடியிருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுதான் சொல்லுகிறார், என்ன பூமி முழுவதும் என்னுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கும். அப்படின்னால் அந்த மகிமையான வாழ்வை எல்லாரும் பெற்று வாழ்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்களே, அந்த நல்ல வாழ்வை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் மகிமையான வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தைரியமாய் முன் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பூமி முழுவதும் மகிமையினால் நிரம்பி இருக்கும் சொல்லியிருக்கிறேன். அந்த மகிமையான வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்று வாழ அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.